தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் பசியினால் வாடுகிற குழந்தைகளுக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். பெற்றோர்களுக்கு சரியான வருமானம் இல்லாததினாலே குழந்தைகளை கவனிக்க முடியாதபடிக்கு பசியினால் வாடுகிற குழந்தைகள் இன்றைக்கு நம்மளுடைய தேசத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். சரியான ஊட்டச்சத்து கிடைக்காமல் குழந்தைகள் இறப்பு விகிதம் நம்முடைய தேசத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கர்த்தர் நல்ல ஒரு உணவை கட்டளையிடும்படியாய் நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திலே நல்ல அரசாங்கத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் போஷிக்கப்படும்படியாய், அதாவது கைவிடப்பட்ட பிள்ளைகள், அனாதைகளாக்கப்பட்ட பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள், தெரு ஓரங்களிலே இருக்கிற பிள்ளைகள், பிளாட்ஃபார்மில் இருக்கிற பிள்ளைகள் பசியினால் சாகாதபடிக்கு அவர்களுக்கு ஏற்ற உணவு கிடைக்கும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, பெற்றோர்களுக்கு வசதி இல்லாததினாலே பிள்ளைகளுக்கு சரியான உணவு கிடைக்காததினாலே நோயுற்றிருக்கிற பிள்ளைகளும் நம்முடைய தேசத்தில் அதிகம் பேர் உண்டு. கடந்த நாட்களிலே கூட வாரணாசி பகுதியிலே சிறு பிள்ளைகளுக்கு சரியான உணவு இல்லாதது நிமித்தமாக கால்நடைக்கு போடுகிற தீவனத்தை எடுத்து அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று செய்தித்தாளிலே வந்தது. இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். குழந்தைகளுக்கு ஏற்ற உணவு கிடைக்கும்படியாய், அவர்கள் போஷிக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். புலம்பல் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, 2வது அதிகாரம் 19வது வசனத்திலே, எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறெடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், பிள்ளைகளின் பசி போகும்படியாய் நம்மளுடைய கரங்களை தெய்வ சமூகத்துக்கு நேராக ஏறெடுத்து நாம் ஜெபிப்போம். நமக்கு அருகாமையில் இருக்கிற சிறு குழந்தைகள் பசியினால் வாடிக்கொண்டு இருப்பார்களானால் அவர்களுக்கு நாம் கைகளை திறந்து உதவி செய்வோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த ஜெப வேலைக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் பசியினால் வாடுகிற குழந்தைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்களுக்கு ஏற்ற உணவு கிடைக்கத்தக்கதான கிருபையை தாங்க. ஆண்டவரே, ஒருத்தர் கூட பசியினாலே தூங்கக்கூடாது சுவாமி. சிறு பிள்ளைகள் தூங்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் உணவு கிடைக்கவும், அவர்களுக்கு நல்ல போஷாக்குள்ள உணவுகள் கிடைக்கவும் ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நோயினாலே பாதிக்கப்பட்டு சரியான ஊட்டச்சத்து இல்லாதனாலே நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தரே பலனாயிருங்கப்பா. ஆண்டவரே, பேரண்ட்ஸாலே கைவிடப்பட்டு அவர்களுக்கு சரியான உணவு கொடுக்க முடியாமல் திணறிக்கொண்டு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ஆண்டவரே கர்த்தர் வருவாயை பெருக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை தயவாய் கேட்டு எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இனி ஒரு நாளும் பசியினாலே ஜனங்கள் இறக்காதபடிக்கு, குழந்தைகள் இறக்காதபடி கர்த்தர் காத்து கொள்ளும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.